கச்சத்தீவை கொடுத்தப்ப உங்கள் ஒப்ப ஆட்சியில் இருந்தப்ப உச்சநீதிமன்றம் ஒரு அமைப்பு என்ற அமைப்பு இந்தியாவில் இருந்துச்சா இல்லையா? உங்கள் ஒப்ப ஏன் உச்சநீதிமன்றம் போகல? தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு ஏன் உச்சநீதிமன்றம் போய் சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளு? இதுக்கு பதில் சொல்வாரா ஸ்டாலின்? இதுக்கு பதில் சொல்வாரா ரகுபதி? இன்னைக்கு வக்போர்டுக்கு போறீங்களடா, போய் வழக்கு போட போறீங்களே, அன்னைக்கே போகல, அன்னைக்கே வழக்கு தொடக்கல, அன்னைக்கே போராட்டம் பண்ணல, அன்னைக்கே காங்கிரஸ் அந்த காங்கிரஸோட கூட்டணியில் உட்காந்து வெக்கமா இல்லை? தமிழக மீனவர்களுக்கு துரோகம் செய்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு அது ஆட்சியில் 10 வருஷம் இருந்திய. அப்ப என்ன செஞ்சிட்டு இருந்த நீனு? அப்ப என்ன செஞ்சிட்டு இருந்த? அப்ப கச்சத்தீவை மீட்கிறதுக்கு என்ன நீ குரல் கொடுத்த? கச்சத்தீவை மீட்டு கொடுத்தால்தான் கூட்டணின்னு சொன்னியா? கச்சத்தீவை மீட்டு கொடுத்தால்தான் நான் மந்திரி சபையில் இடம்பெறுவேன்னு சொன்னியா? விபி சிங் அமைச்சரவை காலத்திலிருந்து தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தில் பதவி வச்சு 2014 வரைக்கும் எல்லா கட்சியோட குதிரை சவாரி செஞ்சு மத்திய அமைச்சரவையில் இருந்து கோடி 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 கோடியா கொள்ளை அடிச்சு இல்லை? விபி சிங் காலத்தில் கேட்டியா கச்சத்தீவை பத்தி? குஜராத் காலத்தில் கேட்டியா கச்சத்தீவை பத்தி? தேவகவுடா காலத்தில் கேட்டியா கச்சத்தீவை பத்தி? இல்ல 10 வருஷம் பொம்மை பிரதமர் இருந்தாரு அந்த காலகட்டத்தில் கேட்டியா கச்சத்தீவை பத்தி? நான் கருணாநிதியின் ஆலோசனை தான் ஆட்சி கட்டிலை நடத்துகிறேன் அப்படின்னு வீட்டு வாசல்னு சொல்லிட்டு போனார மன்மோகன் சிங். அப்ப கச்சத்தீவை பத்தி அவர்கிட்ட பேசுனீங்களா? போராடுனீங்களா? டிஷர்ட் போட்டீங்களா? பேனர் பிடிச்சிங்களா? பாராளுமன்றத்தில் ஒத்த கேள்வி கேட்டீங்களா? கோடிக்கணக்கான மக்கள் கொத்து கொண்டுகளை போட்டு கொல்லப்பட்ட பொழுது நீ இன்னாருக்கு இந்த மந்திரி சபை வேணும்னு சொல்லி சோனியா காந்தி வீட்டு வாசல் இருந்தார் உங்க அப்பா. போர் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி 1.5 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துட்டு போனவர், 2 ஏர் ஃபேனு 2 பொண்டாட்டியோட காலை சாப்பாடு முடிச்சிருந்து மத்தியான சாப்பாடு போற வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து வீரப்போர் முடிஞ்சு போச்சுன்னு போய் சொல்லிட்டு போனார் உங்க அப்பா. அப்படி பார்த்துக்கிட்டியா நீ? அன்னைக்கே கோர்ட்டுக்கு போல, நீ ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கலாம்ல, ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டுக்கலாம்ல, கச்சத்தீவை கொடுக்கக்கூடாது, தடுத்து நிப்பாட்டணும், அந்த முடிவுக்கு கை விடணும்னு சொல்லி.